கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது எது நல்ல அரசு, எது மக்களுக்கான அரசு. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எது நல்ல அரசுன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு போனார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அதாவது நீதி பரிபாலனும் அதே மாதிரி செல்வங்களை சரியான அளவில் அதை சேமிக்கிறது, சேமித்ததை நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது, இதுதான் நல்ல அரசுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஸோ அது குறித்தான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வள்ளுவர் சொன்ன டெஃபினேஷன் என்னென்னா, இதை பரிமேலழகர்லேருந்து கலைஞர்லேருந்து வரதராசனர்லேருந்து நிறைய பேர் உரை எழுதியிருந்தாலும் அதனுடைய நுட்பமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு அரசு என்பது நீதி பரிபாலனத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் செல்வத்தை சேர்ப்பதில், சேர்த்த செல்வத்தை சேமிப்பதில், சேமித்த செல்வத்தை முறையாக செலவிடுவதில் ஒரு வல்ல அரசு, அதாவது நல்ல அரசு முறையாக செலவிடுவதில் நாட்டு மக்களுக்கு துயர் துடைக்கின்ற ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்றது தான் நல்ல அரசுக்கான டெஃபினேஷன். ஆனால் இன்னி வரலையும் மத்திய அரசு தமிழர்களுக்கான, தமிழ்நாட்டுக்கான வெள்ள பாதிப்பு நிதிகளையோ கல்வி நிதிகளையோ அவங்க கொடுக்கவே இல்லை. இத்தனைக்கும் நம்ம அவங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, நாம் கட்டண வரி பணத்துலேருந்து நம்மளுக்கு வருடாவடம் கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை தான் நம்ம கேட்குறோம். அதையே அவங்க கொடுக்கல. காரணம் என்னென்னா, பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அவங்க சட்டத்திட்டங்களை மதிக்காமல் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ரைட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி, அதாவது ஒன்றிய கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிற விஷயம் இல்லை. கும்பமேளா, இந்த கும்பமேளாவுக்கு போய் கூட்ட நெரிசலில், அதுவும் டெல்லியில் 18 பேர் இறந்து போனாங்க. கும்பமேளாவிலே நெரிசலில் இறந்து போனவங்களே ஒரு 25 பேருக்கு மேலே போனாங்க. இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் உத்தரப்பிரதேச அரசுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இல்லைன்னே சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ மகா கும்பமேளாவில் மக்கள் பங்கு பெற்றது, அதனால் கூட்ட நெரிசலில் இறந்தாங்க. அதுக்கும் காரணம் விஐபி தரிசனத்துக்கு மிகப்பெரிய இடத்தை ஒதுக்கி பொதுமக்களுக்கான இடத்த குறுக்கினதே அந்த இறப்புக்கான காரணிகளாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி போக்குவரத்து துறை சிவசங்கர் அடிக்கடி பொங்கலுக்கு இத்தனை பஸ்ஸு போயிடுச்சு, இத்தனை வண்டி வந்துடுச்சு, இத்தனை பேரை நாங்கள் ஊருக்கு போனாங்கன்னா இவ்வளோ பேர் வர்றதுக்கான போக்குவரத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல அரசு. ஆனால் இங்கே அதனுடைய வேல்யூ தெரியாது. நான் ஓட்டு போட்டேன், நீ செய்யணும் அப்படின்றது தான். செய்கிறது தப்பே கிடையாது. ஆனால் செஞ்சதையும் புரிஞ்சிக்காமல் அதை நீங்கள் விமர்சனன்ற பொருள் வைக்க தப்பு இல்லை. அப்போ தான் இன்னும் கூட அவங்க அலட்சியப்படுத்தாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வாங்கன்றது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். இல்லைன்னு சொல்ல வரல. ரைட். இப்போ விஷயம் என்னென்னா, மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு இறந்தவங்களை பற்றி கூட பிரச்சனை இல்லை. 50 கோடி பேர் பங்கு பெற்றதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதில் இந்த மாதிரியான நதியில் தான் நீங்கள் செத்தவனை ஜலகரையில் பண்ணுறீங்க, செத்தவனை எரிஞ்சிட்டு இருக்கப்போ பாதி உடலை இழுத்து உள்ளார விட்டுறீங்க. ஸோ அந்த தண்ணியில் இவ்வளோ பேர் குளிச்சிட்டு இருக்கீங்க. ரைட். இப்போ பொல்யூஷன் போர்டு அவங்களுடைய கடமையை செய்யணும்ல. அவனு அங்கே வேலை செய்கிறவனுக்கும் இந்த மனிதாபிமானம் ஏதாவது இருக்கும்ல. அவனும் சோறு தானே தின்றான். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதாவது இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பொல்யூஷன் போர்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குது. 50 கோடி பேர் நீராடி எல்லா விஷயங்களும் பண்ணதுனால அந்த தண்ணியில் ஹை லெவல்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃப்ரம் ஹியூமன் அனிமல் எக்ஸ்ரீட்டா இன் ரிவர் வாட்டர் டியூரிங் மகா கும்பமேளா பொல்யூஷன் போர்டு சொல்லுது. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? நீங்கள் மகா கும்பமேளா, இப்போ நான் ஒரு உத்தரப்பிரதேச அரசு முதல்வராக இருந்தால் என்ன பண்ணுவேன்? தாராளமாக குளிங்க. என்ன, வெளியே நல்ல தண்ணியில் குளிச்சிருங்க. அது உங்களுடைய மத சடங்கு, அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் குளிப்பதற்காக, அதாவது ஆற்றுல முங்கி எழுந்து வெளியே வந்ததுமே உங்களுக்கு நல்ல தண்ணீரில் நீங்கள் அதுக்கான ஷவர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு முதல்வர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது அந்த தண்ணியை குடிக்காதீங்க, அதில் பாக்டீரியா கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது. உடனே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஆதித்யநாத் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை எது தண்ணியில் அப்படிலாம் இல்லை, தண்ணி சுத்தமான நீர், அது அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏற்றது அப்படின்ற மிஸ்லீடிங். ஸோ இப்போ நீங்கள் குடிச்சிட்டு காலரா வந்தாலோ வாந்தி பேதி வந்தாலோ அதனுடைய நீச்சியாக உயிர் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா மதமும் சடங்கும் மிக முக்கியமாக படுது அவருக்கு. சரி, இதை இப்படியே நான் இந்த பக்கம் வரேன். இங்கே என்ன நடந்தது நல்லா கேட்டுக்கோங்க.
இதை வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை இன்னமும் அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தனியாக வந்து அந்த தண்ணியில் முக்கி எழுந்து போகிறாங்க. அது அவங்களுடைய சடங்கு. அதை வந்து எங்கேயுமே பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார். சரி, இங்கே என்ன நடந்தது? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறார். அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும், எடப்பாடி ஆட்சியில் ஏன் வந்து நிறைய குற்றங்கள் வந்து பண்ணலைன்னா அது கட்ட பஞ்சாயத்து மூலமாக தீர்க்கப்பட்டது. அது கட்ட பஞ்சாயத்து மூலமாகவே தீர்க்கப்பட்டது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுறதில்ல. அதனால் குற்றங்கள் வெளியே தெரியாமலே புதைக்கப்பட்டது. மிக முக்கியமாக பொள்ளாச்சி சம்பவங்கள்லேருந்து உங்களுக்கு உதாரணத்தை நான் வந்து அடிக்கிட்டே போகலாம். ஒரு நல்ல பகுத்தறிவாளராக இருந்தால், யோசிக்க முடிந்தவர்களாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம். ஓகே, ஸோ பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி வரும்போது யார் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து அதை ஏற்றி அனுப்பிச்சிச்சு. அதை வந்து வைரல் பண்ணாங்க. வார் ரூமில் இருந்துட்டு அதை வைரல் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகும்போது தமிழக அரசுக்கு இப்போ தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவிச்சிருக்கு. எதற்காகனா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகார் உட்பட பாலியல் புகாரில் காவல்துறையால் துரிதமாக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துக்கிறேன். அப்படின்னா பாலியல் புகார் தெரிவித்தா அதை கிடப்பில் போடாமல் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாமல் அதை எஃப்ஐஆர் பண்ணி அதில் இருக்கிற உள்ளார யார் உண்மையாலுமே கட்சிக்காரன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, வேறொரு கட்சிக்காரன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் குற்றவாளிக்கு கொண்டு நிறுத்துறது தான் வந்து இந்த அரசு செய்யுது அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டுது. ஓகே, ஸோ இது ஒன்று. அது மட்டும் கிடையாது, அந்த புகாரில் டிஐஜியை வந்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்ததிலிருந்து பொதுவாக வந்து தன்னுடைய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து தன்னுடைய துறைக்கு இழுக்கு வருது அப்படின்னும் போது அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையை தான் பொதுவாக அரசாங்கம் செய்யும். அந்த மாதிரி இல்லாமல் துரிதமாக செயல்பட்டதோடு டிஐஜியை தற்காலிகமாக வந்து பணி நீக்கமும் செஞ்சாங்க. அதனால் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கின்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மத்திய மாநில அரசுகள் ஓகே தங்களின் விழிப்புணர்வு நடவடிக்கையால் பெண்கள் அச்சமின்றி தைரியமாக வேலைக்கு செல்லுகிற நிலையை உருவாக்க வேண்டும் என நிரூபிக்கிறது. இதுதான் அரசு செய்யணும். இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதில் என்ன உள்ளீடுகளாக என்ன விஷயம் இருக்குது, அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதை தான் வந்து ஒரு அரசு செய்யணும். அது செஞ்சால் தான் மக்கள் வெளியே வருவாங்க. பொதுமக்கள் அச்சமின்றி, அது மிக முக்கியமாக பெண்கள் அச்சமின்றி நடமாடுவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு இன்செக்யூர் ஃபீல் இல்லாமல் அவங்க செல்லுவாங்க. இதை தான் வந்து உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இதை தான் வந்து திருவள்ளுவருடைய ஒரு அரசுக்கான டெஃபினேஷனாக இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஓகேவா? அது மாதிரியான ஒரு அரசாக தான் நான் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தை சொல்கிறேன். அப்போ குறைகளே இருக்குது இல்லையா? இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ நல்லவைகளை வந்து பாராட்டுறதுக்கோ சொல்கிறதுக்கோ கூட இங்கே வந்து யோசிக்கிறாங்க. அது இன்னும் வந்து வீட்டு வளகாரம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சனங்களை உள்வைக்கிறீர்களோ அதே அளவு விமர்சனங்கள் நல்லது செய்யும் போதும் நீங்கள் பாராட்ட வேண்டும், அதை எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. ஒரு அரசாங்கன்றது எதனால் எப்படியாக அவங்களுக்கு வந்து இப்படியான பாராட்டுகளை கொடுக்குது, அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் எப்படி வந்து தன்னிச்சையாக தன்னுடைய சுயலாபத்துக்காக மதத்திற்காக சடங்குகளை இன்னும் கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் எப்படி வந்து புதகுழ தட்டுற மாதிரி அது ரொம்ப க்ளீன் வாட்டர் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்றார். அதே அவர் ட்ரிங்க் பண்ணுவார்ன்றதான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்லிட்டு போயிடலாம். தட்ஸ் ஆல். வேறு என்ன? உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். கதைப்போம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்ததை வகுத்தலும் வல்லதரசு. தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீதி பரிபாலனத்தில் நியாயமாக நடந்துக்கணும், செல்வத்தை ஈட்டணும். சாரி, பிரதேசம் தானே அவன் ரொம்ப மேலா. இவன் என்ன சொல்கிறான்? யோகி வாட்டர் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங்னு சொல்றாங்க. ஆமாம், அதே தான். அது வந்து என்ன ஊருன்னு பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். எஸ், கரெக்ட். அதுதான் உத்தரப்பிரதேஷ் தான். என்ன எக்ஸ்ட்ரேட்டாவா வாட் ஷீ எக்ஸ்க்ரீட்டா இன் ரிவர். ரைட். தம்பி இதுல இருந்து போட்டுக்கப்பா. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. ரைட். எக்ஸ்க்ரீட்டா. சரி, இங்க என்ன நடந்ததுன்றீங்களா? இதுதான் நான் வந்து இந்த